நியமிக்கப்பட்ட மணவாளனுக்கு உண்மையா இருக்கணும்னா முதல்ல வீட்டுக்குள்ள இருக்கணும். அவர் சமூகத்துக்குள்ள, கரத்துக்குள்ள, அவருடைய நினைப்புல, அவருடைய தாகத்துல, அவருடைய ஏக்கத்துல, அவருடைய நினைப்புலையே வாழ்ந்து வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் கழிக்கணும். அப்பதான் அவள் காப்பாற்றப்படுவா, அப்பதான் அவள் தப்புவிக்கப்படுவா. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கெடுத்து போடுறது, உங்களையும் என்னையும் சீரழிக்கிறதுக்கு, உங்களையும் என்னையும் நாசப்படுத்துகிறதுக்கு இந்த மற்றொருவன் வீதி எங்கும் உலாவிக் கொண்டு வருகிறான். நீங்க செய்தி கேட்கறீங்களா இல்லையா? செய்தி கேட்டீங்களா? ஐயா சொன்னாரே நேத்து, அது எத்தனை பேரோட இருதயத்தை வாதிச்சுது? 2 ஆம்பளை பிள்ளைங்க, இளம் வயதுல இருக்கிற டீனேஜ் பசங்க, 25 வயதுள்ள ஒரு பெண்ணை மாத்திரை சாப்பிட்டுட்டு அவங்களோட உடலுறவு பண்ணி அவங்களுக்கு ரத்தப்போக்கு வர அளவுக்கு அவங்களை உபயோகப்படுத்தி இருக்காங்க. இந்த விகற்பம், இந்த கொடுமையை என்ன காலத்திலேயாவது நீங்க கேட்டிருக்கீங்களா? அதுவும் இளம் வயது 16, 17, 18 வயது இருக்கிற பிள்ளைங்க எப்படிப்பட்ட அனுபவத்தை செய்யறாங்க, எப்படிப்பட்ட அந்த இன்பத்தை பார்க்கணும்னு விரும்பி இப்படிப்பட்ட செயலை செஞ்சிருப்பாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு கன்னியாகுமரியில இருக்கிற ஒரு மகளுடைய சாட்சி சொல்றாவ, அவ 7வது படிக்கிறப்பவே 8வது படிக்கிற பசங்களோடு அநேக முறை உடலுறவுல இருந்திருக்கலாம். எத்தனையாவது? 7th 8th குழந்தைங்க.